பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஆர்ஏ இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தினால ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃப்ரீயாவே இந்த ஒர்க்ஷாப் நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஜூம் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் எங்களது மாணவிகள் அனைவரும் ஜாயின் ஆகியிருக்கிறீங்க. ஸோ நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாடங்கள்ல இருந்து முழுமையான நீங்க தெளிவை பெறணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்துட்டு இந்த கிளாஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், எங்களோட ஆர்ஏ இன்ஸ்டிடியூட் அதிகமான அல் குர்ஆன் சம்பந்தமான கோர்சஸ்கள், அதே மாதிரி இஸ்லாத்தோட சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தொடர்பான தெளிவுகளை ஒர்க் ஷாப் மூலமாக மாணவர்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். அது சம்பந்தமான வீடியோஸ்களை நாங்க யூடியூப் சேனல்களையும் என்ன செஞ்சிருக்கிறோம், அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி எங்களோட அல் குர்ஆன் பாடநெறியோட வீடியோஸ்கள்ல ஒரு சில பாடங்கள்ல தெளிவுகளையும் நாங்க மாணவர்களுக்கு ஃப்ரீயாவே ஒர்க் ஷாப் மூலம் கொடுத்திருக்கிறோம். சோ அந்த வகையில தான் இஸ்லாத்தில் பெண்கள் சுத்தம் என்ற தலைப்புல இந்த ஒர்க் ஷாப்பை நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இது இஸ்லாமிய பெண்கள், அதாவது முஸ்லிம் பெண்கள் அனைவருக்குமே வாழ்க்கையில நிச்சயமா உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதால அடிப்படையில இருந்து எல்லாருக்குமே போய் சேரணும் என்றதுதான் எங்களோட நோக்கம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஃப்ரீயா நாங்க கொடுக்கறதும் அதனாலதான். இதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கட்டாயமா எல்லாருமே உள்வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஒர்க் ஷாப்பை நடத்தி தரக்கூடிய எங்களுடைய ஆர்ஏ இன்ஸ்டிடியூட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துல ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆகிய மௌலவியா அல்லாலிமா சல்மா ஹைதர் எல்எல்பி ஹம்ஸ் அவர்களிடம் எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். கேட்கக்கூடிய கேள்விக்குரிய முழுமையான தெளிவுகளை தரத்துக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. இந்த ஒர்க் ஷாப் 3 டேஸுக்கு நடக்கும் என்று சொல்லியிருந்தோம். சோ அந்த வகையில இன்றைய நாள் முதலாவது நாள். தொடர்ந்து அடுத்தடுத்து 2 நாட்களும் நடக்க இருக்குது. எல்லாரும் கலந்து கொண்டு முழு பயனை பெற்றுக்கொள்றதான் எங்களோட நோக்கம். இன்ஷா அல்லாஹ் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்ன செய்யுங்க, இதை எத்தி வைங்க. ஓகே, மிச்ச நேரம் எடுக்காம நம்ம கிளாஸுக்குள்ள போவோம். இந்த ஒர்க் ஷாப்பை ப்ரெசென்ட் பண்றதுக்காக வேண்டி ஆர்ஏ இன்ஸ்டிடியூட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆகிய மௌலவியா அல்லாலிமா சல்மா ஹைதர் எல்எல்பி ஹன்ஸ் அவர்களை இந்த ஒர்க் ஷாப்பை நடத்துறதுக்கு நான் அன்போட இன்வைட் பண்றேன். The mic is over to you, Mudira. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Kareem. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa yasalunaka 'anil mahil qul huwa 'adha fatazilun nisaa fil mahil. புகழ் அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கே. அல்ஹம்துலில்லா. சலவாத்தும் சலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. இந்த இடத்துல மார்க்கத்துடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்க எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிறோம். ஸோ அந்த வகையில அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், நான் யாருக்கு நலவ நாடுறேனோ அவங்களுக்கு மார்க்கத்துடைய விளக்கங்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏதோ ஒரு வகையில மார்க்கத்துடைய விளக்கத்துல ஒரு பகுதியை கற்றுக்கொள்றதுக்காக வேண்டி இந்த இடத்துல ஜாயினாக இருக்கக்கூடிய எங்களுடைய மாணவிகள் எல்லாருக்குமே அல்லாஹு தாலா உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றத்தோட உங்களுடைய இல்மையும் பறக்கச் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் துவா செஞ்சு கொள்றேன். ஸோ முதலாவது நான் உங்களுக்கு என்ன பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷனும் அதே மாதிரி எங்களோட ஆர்ஏ இன்ஸ்டிடியூட் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனும் தந்துட்டு நான் வகுப்புக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய புதிய மாணவிகள் ஜாயின் ஆகிருக்கிற ரீசனால. ஓகே, நான் மௌலவியா அலாலிமா சல்மா ஹைதர், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் ஆர்ஏ இன்ஸ்டிடியூட் பிரைவேட் லிமிடெட். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இந்த ஆர்ஏ இன்ஸ்டிடியூட் நிறுவனமானது எங்களோட ஆர்ஏ இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என அனைத்து வயதினருக்குமான அல் குர்ஆன், தஜ்வீத் மற்றும் ஹிஃபுல் அது மாதிரி ஓதல் பயிற்சி பாடநெறிகளை சுமார் 6 வருடங்களுக்கு மேலாக ஆன்லைன் மூலமாக நடாத்தி வருகிறோம். இதுல சுமார் 4000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எங்களோட குர்ஆன் பயிற்சிகளை முழுமையாக நிறைவு செஞ்சு வெளியேகி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அவங்களுக்கு பரக்கத் செய்யணும். ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி 4000க்கும் மேற்பட்ட மாணவி மாணவிகள் எல்லாருமே அல் குர்ஆனுடைய பாடநெறிகளை முழுமையாக கற்று வெளியாகி இருக்கிறாங்க. அதே மாதிரி இலங்கையில மட்டும் இல்லாம பல உலக நாடுகள்ல இருந்தும் ஆங்கில மொழி மூலமாகவும் தமிழ் மொழி மூலமாகவும் அதிகமான மாணவர்கள் இந்த பாடநெறிகளை இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மோர் தென் 10
15 வால்யூமாஸுக்கு மேல வந்து இதுல டீச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆர்ஏ இன்ஸ்டிடியூட் நிர்வாகத்துக்கும் நான் வந்து இந்த இடத்துல நன்றி செலுத்திக் கொள்றேன். ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், எங்களுடைய இந்த ஒர்க் ஷாப் எப்படி நடக்க போகுது அப்படின்றத நான் முதலாவது உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்கள வந்து விளங்கிக் கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்லாத்தில் பெண்களுடைய சுத்தம் சம்பந்தமான 3 டேஸ் ஒர்க் ஷாப்ல வந்து முதலாவது நாளாக நாங்க வந்து மாதவிடாய் என்றால் என்ன அப்படின்றது, மாதவிடாயுடைய கால எல்லைகள், மாதவிடாயின் வகைகள் பற்றின விளக்கங்களை பார்ப்போம். அதே மாதிரி 2வது நாள் வந்து மாதவிடாய் தொடர்பான சட்டங்கள், இஸ்திஹாதாவும் அதன் சட்டங்களும், அதே மாதிரி நிஃபாஸுடைய சட்டங்கள், அதே மாதிரி 3வது நாள் இறுதியான நாள்ல வந்து மாதவிடாயை ஒழுங்குபடுத்துபவைகள் என்றும் இத்தாவுடைய சட்டங்கள், அதே மாதிரி வந்து கேள்வி பதில்கள் வந்து பார்ப்போம். ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுல நாங்க மெயினான ஹெட்டிங்ஸ் மட்டும் தான் எல்லாருக்கும் இதுல நாங்க போட்டிக்கிறோம். ஸோ இது ஒவ்வொரு ஹெட்டிங்ஸுக்கு கீழே நிறைய சப் ஹெட்டிங்ஸ் வரும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு முழுமையான தெளிவுகள் வந்து நாங்க தருவோம். சரியா? ஓகே. எங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், அதாவது வந்து சுத்தம் ஈமானில் பாதி அப்படின்றது வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில வந்து நாங்க எந்த ஒரு அமலை செய்ய போறோமாக இருந்தோம்னு சொன்னாலும் கட்டாயம் எங்களுக்கு வந்து சுத்தம் என்ற ஒரு விஷயம் கட்டாயமான விஷயமாக இருக்குது. ஸோ நாங்க எங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் எல்லா விதமான நிலைமைகளையும் சுத்தத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இதுல நாங்க இன்றைக்கு முதலாவது படிக்க போற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்லாத்ல பெண்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து 3 விதமான மாதவிடாய்கள் இருக்குது. அதாவது ஸ்லாத்ல பெண்களுடைய சுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 3 விதமான மாதவிடாய்கள் இருக்குது. அதுல முதலாவது மாதவிடாயத்தை நாங்க சொல்லுவோம் குறித்த காலத்தில் ஏற்படக்கூடிய மாதவிடாய். குறித்த காலத்தில் ஏற்படக்கூடிய மாதவிடாய்ன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆரோக்கியமான எந்த விதமான நோய்களும் இல்லாம ஒரு ஆரோக்கியமான ஒரு சாதாரண பெண்ணுக்கு வந்து 25 நாட்கள் தொடக்கம் 28 நாட்களுக்குள்ள, அதாவது ஒரு மென்சஸ்ல இருந்து அடுத்த மென்சஸ் வாரத்துக்கு உட்பட்ட கால எல்லை தான் 25 நாட்கள் இருந்து 28 நாட்கள். சோ அதுக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த குறித்த காலத்துக்குள்ள ஏற்படக்கூடிய மாதவிடாயை நாங்க குறித்த காலத்தில் ஏற்படக்கூடிய மாதவிடாய் அப்படின்னு சொல்லுவோம். அதோட 2வது மாதவிடாய் என்ன வகைன்னு பார்த்தோம்னா இஸ்திஹாதா. இந்த இஸ்திஹாதா அப்படின்னு சொன்னோம்னா குறித்த காலத்திற்கு இடையில் ஒரு பெண்ணுடைய கருப்பையிலிருந்து வெளிவரக்கூடிய இரத்தம். இது சம்பந்தமான விஷயத்த வந்து நம்ம தொடர்ந்து படிப்போம். அப்ப உங்களுக்கு இஸ்திஹாதான்னு சொன்னா என்ன, அது எப்படி வரும் அப்படின்னு சொல்ற விஷயம் படிக்கிற டைமுக்கும் உங்களுக்கு கிளியர் ஆகும். அதே மாதிரி 3வது நிஃபாஸ் சொன்னா பிரசவத்துக்கு பிறகு வெளிவரக்கூடிய இரத்தம். சோ அதுவும் நம்ம இன்ஷா அல்லாஹ் வர தொடர்ந்து படிப்போம். சரியா? ஓகே. அப்ப ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் மெயினா 3 விதமான மாதவிடாய்கள் இருக்கின்றன. குறித்த காலத்தில் ஏற்படக்கூடிய மாதவிடாய், இஸ்திஹாதா, நிஃபாஸ். ஓகே. இப்ப வந்து நாங்க மாதவிடாய் என்றால் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ நான் இதுல வந்து மெயினான விஷயம் உங்களுக்கு நிறைய புதிய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நிறைய சட்டங்கள் வந்து சொல்லுவேன். குர்ஆன், ஹதீஸ், இஜ்மாவுடைய ஆதாரங்களை கொண்டு நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். ஸோ அதுல வந்து நான் சொல்லிட்டு போற டைம் உங்களுக்கு நிறைய நோட்ஸ்கள் எடுக்க தேவைப்படலாம். அதால இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நீங்க ஒரு பேனையும் கொப்பியும் வச்சுக்கொண்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நோட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை நாடித்தான் இந்த விஷயத்த வந்து நாங்க உங்க எல்லாருக்குமே வந்து சொல்லி தாரோம். சோ இத வந்து பிழையான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய ஆக்கள் யாருமே வந்து பிழையான கண்ணோட்டத்துல பார்க்க வேணும். இது வந்து ஒரு இஸ்லாம் பெண்களை பத்தி, பெண்களுடைய சுத்தத்தை பத்தி, மாதவிடாயை பத்தி இந்த விஷயங்களுக்கு எப்படியான தெளிவுகள் தந்திருக்குது, இதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல வந்து பாருங்க. அப்ப உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து நல்ல விதமான கிளியராகவும் இருக்கும். சரியா? ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் மாதவிடாய் என்றால் என்ன. மாதவிடாய் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரபு மொழியில ஹைல் என்ற வேர்டை நாம யூஸ் பண்ணுவோம். இந்த ஹைல் அப்படின்னு சொன்னால் ஏதேனும் ஊற்றுதல், அப்படி இல்லாட்டி கொட்டுதல், இல்லாட்டி வடிதல் அப்படின்னு சொல்ற மீனிங் வரும். சரியா? ஸ்லாத்தின் அடிப்படையில வந்து எந்த விதமான ஒரு வெளிக்காரணமும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில பெண்களிடமிருந்து இயற்கையாக வெளிப்படக்கூடிய இரத்தத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம், ஹைல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாருங்க, எந்த விதமான வெளிக்காரணமும் இருக்கக்கூடாது. எந்த விதமான வெளிக்காரணம்னு சொன்னா இப்ப உதாரணமா என்ன சொல்லலாம், ஒரு காயம். சரியா? அதே மாதிரி இப்ப பிள்ளை பேரு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லலாம்,
கருச்சிதைவு சொல்லலாம். இப்படியான விஷயங்கள் எந்த விதமான வெளிக்காரமுமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில பெண்களிடமிருந்து இயற்கையாக வெளிப்படக்கூடிய இரத்தத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம், மாதவிடாய் ஹைல் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், எங்களுக்கு இப்ப எங்களுடைய பிறப்புறுப்புல ஒரு காயம் இருக்குது, அப்படியே கருச்சிதைவு உண்டாகிட்டு பிரசவம் உண்டாகிட்டு அப்படியான இல்லாட்டி வேற ஏதாவது நோய்கள் இருக்குது, அதன் மூலமா வெளியாகக்கூடிய இரத்தத்தை வந்து நாங்க மாதவிடாய் என்று சொல்ல மாட்டோம். சோ இதை வந்து நம்ம நல்லா கிளியரா வந்து விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரியா? அடுத்தது வந்து இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய அவங்களுடைய உடல் நிலைமை, அது மாதிரி வந்து சூழல், அது மாதிரி உடனடியாக ஏற்படக்கூடிய சுற்றுப்புற தாக்கங்களை பொறுத்து அந்த மாதவிடாய் வந்து மாறுபடும் தன்மையுடையதாக இருக்கிறது. அதாவது இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு விளங்குறதுக்கு மாதிரி சொல்லணும்னு சொன்னால், இப்ப ஒரு கூல் கிளைமேட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அவங்க வந்து சூடான ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அவங்களோட அந்த மாதவிடாயுடைய சர்க்கிள், அந்த மாதவிடாயுடைய விஷயத்துல ஒரு சேஞ்ச் ஒன்று உருவாகும். என்ன, அவங்களுக்கு இப்ப வளமையா ஒவ்வொரு மாசமும் ஒரு தைனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதவிடாய் ஒரு மாசத்துல 2 தரம் வரும், இல்லாட்டி அந்த மாதவிடாயில ஒரு சில குழப்பங்கள் வந்து ஏற்படலாம். அப்ப இது வந்து அவங்களுடைய சில நேரம் அவங்களோட உடல்நிலையை பொறுத்து மாறுபடலாம், அவங்க இருக்கக்கூடிய சூழலை வந்து பொறுத்து மாறுபடலாம். அதே மாதிரி வந்து ஏற்படக்கூடிய சுற்றுப்புற தாக்கங்களை வச்சு என்ன செய்யலாம்னு சொன்னா மாறுபடலாம். சரியா? சோ இது எல்லாமே வந்து ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் சம்பந்தமான சட்டங்கள்ல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம். சோ இதை வச்சு நாங்க பயப்பட தேவையில்ல. என்ன, எங்களுக்கு வந்து இப்படி மாதவிடாய் வருது, வளமையா வாரத்தை விட டிஃப்ரெண்டா வருது, கலர் சேஞ்ச் ஆகுது, லைக் அது எதுவுமே நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹு தாலா குழந்தையை பிரசவிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பெண்ணையும் இயற்கையான ஒரு இரத்த ஓட்ட முறைமையை வந்து வச்சிருக்கிறான். சரியா? அப்ப ஒவ்வொரு பெண்ணுக்கும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், குழந்தைய ஒன்றை பெற்றெடுக்கிறதுக்காக வேண்டி இயற்கையான ஒரு இரத்த ஓட்ட முறை ஒன்றை வச்சிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ரா 222வது ஆயத்துல சொல்றான். என்னன்னு சொன்னால், நபியே, மாதவிடாயை பற்றியும் உங்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் கூறுங்கள், அது இயற்கையான ஓர் இடையூறு. சரியா? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து மாதவிடாய் சம்பந்தமாக கேட்கப்படுது. அதுக்கு அல்லாஹு தாலா சொல்றான், இந்த மாதவிடாய்ன்னு சொன்னா அது இயற்கையான ஒரு இடையூறு அப்படின்னு சொல்லுங்க, மாதவிடாயை பத்தி சொல்லுங்கன்னு அல்லாஹு தாலா சொல்றான். சரியா? இப்ப இது வந்து மாதவிடாய் என்றால் என்ன அப்படின்றத நான் இஸ்லாமிய ரீதியில அல் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறேன். இப்ப இத நம்ம சயின்டிபிக் ரீதியா வந்து பார்ப்போம். சரியா? சயின்டிபிக்ல என்ன ரீசன் சொல்றாங்க, ஏன் மென்சஸ் வருது அப்படின்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு பருவம் அடைந்த பெண்ணும், சரியா, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்ன நடக்கும்னு சொன்னா, அவளுடைய கருப்பை ஒவ்வொரு மாசமும் கரு உருவாக்கத்திற்கான தயாரான நிலைமையில இருக்கும். அதாவது ஒவ்வொரு பெரிய பிள்ளையாகின ஒரு பெண்ணுக்கும் என்ன செய்யும்னு சொன்னா, ஒவ்வொரு மாசமும் அவளுடைய கருப்பை என்ன செய்யும்னு சொன்னா ஒரு கருவை உருவாக்குறதுக்கான தயாரான நிலைமையில இருக்கும். அப்படி தயாரான நிலைமையில இருக்கும் பொழுது ஒரு ஆணுடைய விந்தணு வந்து அந்த பெண்ணுக்குள்ள உட்செல்லுமாக இருந்துச்சு என்று சொன்னால் அந்த இடத்துல கரு உருவாகும். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மாசமும் இந்த கருப்பை என்ன செய்யுது, கரு உருவாக்குறதுக்கு தயாரான நிலைமையில வந்து இருக்குது, கரு உருவாகிறதுக்கு தயாரான நிலைமையில இருக்குது. ஆனா அது வந்து ஒரு ஆணுடைய விந்தணு அந்த பெண்ணுக்குள்ள போகலன்னு சொன்னால், இதான் முக்கியமான விஷயம். பாருங்க, ஏன் மென்சஸ் உருவாகிறதுன்னு அப்ப ஒவ்வொரு மாசமும் என்ன செய்யுது, அந்த பெண்ணுடைய கருப்பை வந்து கருவை உருவாகிறதுக்கான ஒரு தயாரான நிலைமையில இருக்கும். அப்ப அந்த தயாரான நிலைமையில இருக்கிற நேரத்துல ஒரு ஆணுடைய விந்தணு வந்து அந்த பெண்ணுக்குள்ள போகல அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கரு உருவாகாது. அப்படித்தானே? அப்படி உருவாகாத பட்சத்துல அந்த பெண்ணுடைய கருப்பை என்ன செய்யும்டா, அந்த கரு உருவாக்கத்திற்காக அதை தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த மாதவிடாய் என்ற செயற்பாட்டால அந்த பெண்ணுடைய கருப்பையிலிருந்து வெளியாக்கி விடும். இத வந்து ஈஸியா உங்களுக்கு விளங்குறதுக்கு நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். சரியா? இப்ப பாருங்க அப்படின்னு சொன்னால், ஓகே, உங்களோட வீட்டுக்கு வாரேன்னு உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் உங்களுக்கு இன்றைக்கு கால் பண்ணி சொல்றாங்க, நான் வந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவங்களோட வீட்டுக்கு வருவேன் தங்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், ஓகே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், இப்ப அவங்க வந்து தங்கணும் தனி வீட்டுல, அப்ப தங்கணும்னு சொல்றதுக்காக வேண்டி நம்ம ஒரு ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். அதுல வந்து என்ன செய்வோம், இந்த பெட்ஷீட், பெட்டுக்கு பெட் எல்லாம் ஷீட் எல்லாம் போட்டு பிலோ எல்லாம் எடுத்து எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்போம், அவங்க வந்து தங்குறதுக்காக வேண்டி. இப்ப ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவங்க கால் பண்ணி சொல்றாங்க, இன்னைக்கு எனக்கு வந்து கொள்றதுக்கு
சான்ஸ் இல்ல, நான் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தைனத்துக்கு வந்து உங்களோட வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், அவ வாரத்துக்காக வேண்டி, அந்த ஃப்ரெண்ட் வாரத்துக்காக வேண்டி நம்ம அந்த ரூமை வந்து தயார்படுத்தி வச்சிருப்போம். பெட்டுக்கு ஷீட் எல்லாம் விரிச்சு பிலோ எல்லாம் வச்சு தயார்படுத்தி வச்சிருந்தது. அவ வார இல்லைன்னு சொன்னோடனே அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த பெட்ஷீட் அந்த பிலோ எல்லாம் எங்க இருந்துச்சோ அந்த இடத்துல அப்படியே நாங்க வந்து வச்சிருவோம். அப்ப இப்படி வைக்கிற இந்த விஷயத்தை தான் சயின்டிபிக் ரீதியா எப்படி மென்சஸ் வருதுன்னு சொல்றத இணைச்சு காட்டுறாங்க. அதாவது அந்த ஃப்ரெண்ட் வர்றதுக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம், அவ வரலன்னு எடுத்து போடுறோம். அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுடைய கருப்பை வந்து ஆணுடைய விந்து வரும், நம்ம வந்து ஒரு கருவை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்குது. ஆனா அந்த விந்து வரலன்னு சொல்லி சொன்னனே, ரெடியாக்கி வச்சிருந்த அவ்வளோத்தையுமே மென்சஸ் மூலமாக, மென்சஸ் என்ற அந்த ஒரு இயற்கையான ஒரு முலை மூலமாக என்ன செய்து வெளியாக்கி விடுது. சரியா? சோ இதுதான் சயின்டிபிக் ரீதியாக மென்சஸ் சொல்லி சொன்னால் கருதப்படுவது. சோ இதுல வந்து உங்களுக்கு இது எப்படி மென்சஸ் வருது அப்படின்றது வந்து சயின்டிபிக் ரீதியாகவும் இஸ்லாமிய கண்ணோட்ட ரீதியாகவும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ இதைத்தான் அல்லாஹு தாலாவும் வந்து சொல்றான் இயற்கையான ஒரு இடையூறு அப்படின்னு சொல்லி. மெயினா நாங்க யாருமே வந்து நினைக்க கூடாது இந்த மென்சஸ் இல்லாட்டி எங்களுக்கு நல்லமே, மென்சஸ் வராம இருந்தா நல்லமே அப்படின்னு சொல்லி நாங்க யாருமே நினைக்க கூடாது. அது வந்து மிகவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதுவும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு பெண்களுக்கும் அளித்த ஒரு நிஅமத். அதுக்கு வந்து நாங்க கட்டாயம் என்ன செய்யணும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சரியா? சோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பெண்ணுடைய மாதவிடாயின் ஆரம்பமும் முடிவும். சரியா? இப்ப மாதவிடாயின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆரம்பம், அதுக்கு ஒரு முடிவு வந்து இருக்கத்தானே வேணும். ஓகே, அந்த மாதவிடாயினுடைய ஆரம்பத்தையும் முடிவையும் பத்தி நாங்க பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு வந்து 12 வயதிற்கும் 50 வயதுக்கும் இடைப்பட்ட காலத்துல மாதவிடாய் உண்டாகும். சரியா? பொதுவா ஒரு பெண்ணுக்கு வந்து 12 வயசுக்கும் 50 வயசுக்கு முற்பட்ட காலத்துல வந்து மாதவிடாய் வரும். ஆனா இப்ப சில நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த பெண்ணுடைய உடல்நிலைய, அதே மாதிரி அந்த பெண் வாழக்கூடிய சூழல், அந்த சுற்றுப்புற நிலைமைகளை பொறுத்து இது வந்து முன்னுக்கு பின்னுக்கு ஆகலாம். அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி தான். அப்ப இப்ப நான் சொன்னதானே 12 வயசுல இருந்து 50 வயதுக்கு உட்பட்ட காலம்னு சொல்லி சொல்றது வந்து சம்டைம் இந்த ரீசனால முன்னுக்கு பின்னுக்கு ஆகலாம். இப்ப நாங்க எங்களுடைய இந்த சமூகத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம இந்த நவீன காலத்துல நிறையவே வந்திருக்கு. ஒரு பெண் பிள்ளை வந்து முதல் காலத்துல வந்து எப்படியுமே ஒரு 12 வயசு அந்த மாதிரி வயதுல வந்து பெரிய புள்ளி ஆகிறத நாங்க பார்ப்போம். ஆனா இப்போதைய இந்த காலகட்டத்துல ஒரு சில எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், சூழல் மாற்றங்கள் லைக் அதெல்லாம் வச்சு வந்து பெண் பிள்ளைகள் வந்து மிகவும் குறைந்த வயதிலேயே வந்து என்ன செய்யறாங்க, ஏஜ் அட்டன் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சோ இது எல்லாமே வந்து அவளுடைய என்ன சொல்றது உடல் நிலைமை, சூழல், சுற்றுப்புற அந்த இதுகளை பொறுத்து வந்து மாறுபடும். சரியா? அது முன்னுக்காகலாம் பின்னுக்காகலாம். இப்ப 50 வயசு வரத்தான் மென்சஸ் வரும், 51 வயசு ஆயினா மென்சஸ் வராது அப்படின்ட்டு இல்ல. ஈவன் 60 வயசு ஆகினாக்களில் கூட மென்சஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரியா? அப்ப இந்த விஷயத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு சில இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதாவது என்ன கருத்து வேறுபாடுன்னு சொன்னா, இந்த குறிப்பிட்ட வயசுக்கு முதலோ இல்லாட்டி இந்த குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு வரக்கூடிய இரத்தம் வந்து அது மென்சஸ் உடைய இரத்தம் தானா, அதாவது மாதவிடாய் தானா, அப்படி இல்லாட்டி இது வேற என்ன மாலுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து என்ன செய்யுது இருக்குது. அப்ப இதுக்கு வந்து இமாம்கள் ஒரு சில வரையறைகளை வந்து சொல்றாங்க. இமாம்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்றாங்க. அதுல வந்து இமாம் அத்தாரிம் ரஹிமஹுல்லா அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிகவுமே ஏற்றமான ஒரு விஷயம். சோ இதைத்தான் அதிகமான இமாம்கள் வந்து ஏற்றுக்கொள்றாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இமாம் அத்தாரிம் ரஹிமஹுல்லா அவங்க யார் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த இமாம் அத்தாரிம் ரஹிமஹுல்லா அவங்க வந்து இஸ்லாமிய அறிஞர்களில் மிகவும் பிரபல்யமான ஒரு ஆள். சரியா? இவங்க வந்து ஹிஜ்ரி 161ஆம் ஆண்டு பிறந்தவங்க. இமாம் முஸ்லீம், இமாம் அபூதாவூத், இமாம் திர்மிதி, அது மாதிரி இன்னும் நிறைய இமாம்கள் வந்து இந்த இமாம் அத்தாரிம் ரஹிமவுல்லா அவங்களுடைய மாணவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இமாம் அத்தாரிம் ரஹிமவுல்லா அவங்க வந்து கூறக்கூடிய இப்ப இந்த ஒரு பெண்ணுடைய மாதவிடாயும் ஆரம்பம்னு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு வந்து நிறைய மாணவர்கள் அவங்களுடைய மாணவர்களை சரியா அந்த முஸ்லீம் இமாம் அது மாதிரி வந்து
நான் இப்ப சொன்னேனே அவங்களோட மாணவர்கள் அந்த இமாம்கள் எல்லாமே அந்த கருத்தை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சரி கண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இமாம் அவங்க வந்து இமாம் அத்தாரிம் ரஹிமவுல்லா அவங்க வந்து நீண்ட பிரயாணங்கள் செய்ததோட பல இஸ்லாமிய விளக்கங்களுக்கு பொறுப்புடையவராகவும் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஹிஜ்ரி 255ஆம் ஆண்டு மரணிச்சும் பேத்திக்கிறாங்க. ஓகே, இப்ப வந்து இந்த இமாம் அத்தாரிம் ரஹிமவுல்லா அவங்க வந்து ஒரு பெண்ணுடைய மாதவிடாயும் ஆரம்பமும் என்ற விஷயத்துல என்ன சொல்றாங்க, அவங்களுடைய கருத்து என்னன்றதை நம்ம பார்ப்போம். சரியா? என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்னை பொறுத்தவரையில் இவை எல்லாமே பிழையானவை. ஏனெனில் ஒருவரின் வயதை கருத்தில் கொள்ளாது அவருக்கு இரத்தம் வெளியாகியுள்ளதா இல்லையா என்பதை பார்ப்பதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறு வெளியான இரத்தத்தை மாதவிடாய் இரத்தம் என்றே கொள்ள வேண்டும். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவர். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு பெண்ணுடைய வயதை வந்து நாங்க கருத்துல கொள்ளக்கூடாது. அதாவது இப்போ 9 வயதுடைய ஒரு பெண்ணுக்கு வந்து இரத்தம் வெளியாகினா இல்ல அவக்கு 12 வயசு ஆகல, அப்ப அவ வந்து பெரிய பிள்ளையாகல, அவக்கு சும்மா ரத்தம் வந்திருக்குது இல்லாட்டி வேற ஏதாவது அப்படின்னு சொல்லி நம்ம அதை கருத்தில் கொள்ளாம அவட அதாவது மெயினா அந்த பிள்ளையோட வயசை வந்து கருத்தில் கொள்ளக்கூடாது. 58 வயசுல ஒரு ஆளுக்கு மென்சஸ் வருதுன்னு சொன்னா 58 வயசுல எப்படி மென்சஸ் வரும்? அது மென்ஸ் 50 வயசோட நின்றுடும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான வெளிப்புற காரணங்களும் இல்லாம அவளுடைய பிறப்புறுப்புல இருந்து இரத்தம் வெளியாகுமாக இருந்தால் அது வந்து மாதவிடாயாக கருதப்படும். அதை வந்து நாங்க வயதை வச்சு கணிப்பிடக் கூடாது. சரியா? அல்லாஹு தாலாவே அனைத்தும் அறிந்தவன். சோ இதைத்தான் இமாம் அத்தாரிம் ரஹிமவுல்லா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதே கருத்தை வந்து நிறைய இமாம்கள் வந்து அவங்க அவங்களும் வந்து ஒத்துக்கொண்டு இருக்கிறாங்க. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெண் வந்து தண்ட இரத்தம் வெளிவர கண்டால், தன்னிலிருந்து இரத்தம் வெளிவர கண்டுச்சுன்னு சொன்னா அது வந்து மாதவிடாய்ன்னு சொல்லித்தான் நாங்க கருதணுமே தவிர அந்த டைமுக்கு அவளுக்கு 9 வயசா இருக்குது இல்லாட்டி 9 வயசோட குறைவாக இருக்குது இல்லாட்டி 50 வயதை விட கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சு அதை போட்டு நாம குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு எந்த விதமான வெளிக்காரணங்களும் இல்லாம இரத்தம் வெளிவருமாக இருந்தன்னு சொன்னால் அது நிச்சயமாக மாதவிடாய் தான். சரியா? இந்த விஷயம் வந்து உங்க எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப இந்த மாதவிடாய் நீடிக்கக்கூடிய கால எல்லைகளை பத்தி நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப மாதவிடாய்ன்னு சொன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து மாதவிடாயுடைய ஆரம்பம் முடிவு பார்த்திக்கிறோம். அதே மாதிரி இப்ப மாதவிடாய் நீடிக்கக்கூடிய கால எல்லைகளை வந்து பார்ப்போம். சரியா? ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் உண்டாகிட்டுன்னு சொன்னா அது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்றதுலயும் வந்து சில இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. அதாவது இப்ப நமக்கு நார்மலாவே தெரியும் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி மென்சஸ் வரும். ஒரு நாள் வரக்கூடிய ஆக்களும் இருக்கிறாங்க, 3 நாள் வரக்கூடிய ஆக்களும் இருக்கிறாங்க, 7 நாள் 15 நாள் அப்படி லைக் ஒவ்வொரு மெத்தட்ல வரக்கூடிய ஆக்கள் வந்து இருக்கிறாங்க. சோ அப்ப இதுல எது மென்சஸ் இல்ல அப்படின்றதுல வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சோ அதுல நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாதவிடாய் மிக சாதாரணமாகவோ அல்லது பாரிய அளவிலோ இருந்தாலும் அதற்குரிய நாட்கள் இவ்வளவு தான் என்ற வரையறை வந்து இல்ல. அதாவது இப்ப எங்களுக்கு கொஞ்சமா தான் மென்சஸ் வருதுன்னு வைங்களே, கொஞ்சமா தான் மென்சஸ் வருது, அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு சரியா கூடுதலா வந்து மென்சஸ் வருது. அப்ப இப்படி இப்படி இந்த 2 காரணங்கள் கூடுதலா வந்தாலோ இல்லாட்டி குறைவா வந்தாலோ எப்படி வந்தேன்னு சொன்னாலும் இத்தனை நாள் தான் எங்களுக்கு மென்சஸுக்குரிய நாள் அப்படின்னு சொல்லி எந்த விதமான நாட்களும் எனக்கு குறிப்பிடப்படல. இதைத்தான் வந்து குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இஜ்மாவுலயும் ஆதாரங்களாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. சரியா? இப்ப அதுக்கு நாங்க வந்து ஒரு குர்ஆனுடைய ஒரு ஆதாரத்தை வந்து பார்ப்போம். சோ இந்த குர்ஆன் வசனம் வந்து சூரத்துல் பக்ரா 222வது வசனத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, வயஸ்அலூனக அனில் மஹீல் குல் ஹுவாதா ஃபதஸிலு நிஸ்ஸாஅ ஃபில் மஹீல் வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன. அதாவது நபியே, மாதவிடாயை பற்றியும் உங்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் கூறுங்கள் அது இயற்கையான ஓர் இடையூறு. எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி அவர்கள் சுத்தமாகும் வரையில் அவர்களை அணுகாதீர்கள். நல்லா பாருங்க, அவர்கள் சுத்தமாகும் வரையில் அவர்களை அணுகாதீர்கள்னு சொல்றான். அப்ப அல்லாஹு தாலா வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்றான்னு சொன்னா இந்த குர்ஆன் வசனத்துக்கான ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். சட்ட ரீதியாக உடலுறவு இன்பத்தை பெறுறதுல இருந்து ஆண்களை வந்து விலகி இருக்க சொல்றான் அல்லாஹு தாலா. பெண்கள்
ஹைந்தோடைய நிலைமையில இருக்கிற டைமுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஆண்கள் என்ன செய்யுங்கன்னா பெண்களை விட்டும் விலகி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றான் அல்லாஹு தாலா? இப்ப ஒரு இரவு விலகி இருங்க, இல்லாட்டி 3 நாட்கள், 7 நாட்கள், 15 நாட்கள் என்று இன்னைக்கு அல்லாஹு தாலா சொல்லல. என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னால், பாருங்க, அவர்கள் சுத்தமாகும் வரையில் அவர்களை அணுகாதீர்கள். அப்ப அவங்க எப்ப சுத்தமாகுறாங்களோ அதுக்கு பிறகுதான் அந்த பெண்ணை வந்து நாம அணுகணும். அதாவது வலா தக்ரபுஹுன்ன ஹத்தா யத்துஹுர்ன. சரி, அவர்கள் சுத்தமாகும் வரைக்கும் அவங்கள அணுகக்கூடாதுன்றதுல எங்களுக்கு என்ன தெளிவாகுது அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து குறிப்பிட்ட இத்தனை நாள் தான் வரும், அதை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்ற சட்டம் வந்து இந்த இடத்துல குறிப்பிடப்படல. சரியா? அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்னையும் விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. அப்படின்னு சொன்னால், இது தொடர்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எங்களுக்கு என்ன சொல்லி தந்திக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு தரம் ஆயிஷா நாயகி அவங்க கேக்குறாங்க ரசூல்லாட்ட, உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்த பின் மாதவிடாய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அங்கு ஒரு யாத்ரீகர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யட்டும், ஆனால் மாதவிடாயிலிருந்து சுத்தமாகும் வரை கௌபாவை தவாப் செய்ய வேண்டாம். அதாவது கௌபா வந்து வலம் வர வானம் அப்படின்றாங்க. இப்ப இதுல பாருங்க என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு ஆள் வந்து இப்ப உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போய் தீக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து மென்சஸ் வந்துட்டு, அப்ப இந்த டைம்ல இவங்க என்ன அமல் செய்யணும், என்ன அமல் செய்யக்கூடாதுன்றதையும் இன்னைக்கு சொல்றாங்க. முதலாவது என்னன்னு சொன்னா, அவங்க தவாப் செய்யறதை தவிர மத்த எல்லாமே செய்யலாம். ஆனா அவங்க எப்ப மாதவிடாயில இருந்து சுத்தமாகுறாங்களோ அப்பதான் வந்து தவாப் செய்ய இயலும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நஹர் தினத்துல, அதாவது துல்ஹஜ் மாதம் 10ஆம் தினத்துல நான் சுத்தமானேன் அப்படின்னும் அந்த ஹதீஸை தொடர்ந்து வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. புகாரி 302வது ஹதீஸாக இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. சோ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டின ஒரு விஷயம் தான், நீங்க வந்து சுத்தமாகும் வரையில் ஹத்தாயத்து ஹுர்ன அப்படின்னு வந்து வருது. சரி, அப்ப அந்த சுத்தமாகும் வரையில் வந்து அவங்கள நெருங்காதீங்கன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த இடத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க எப்ப சுத்தமாகறீங்களோ அதுக்கு பிறகு வந்து தவாப் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்து எந்த விதமான நாட்களையும் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு காட்டல. சோ அப்ப இதை வந்து நம்ம கட்டாயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். மாதவிடாய்க்கு குறிப்பிட்ட ஒரு நாள் தான் வரும், 2 நாள் தான் வரும் அப்படின்னு சொல்ற நாட்கள் வந்து எந்த இடத்துலயுமே வந்து குறிப்பிட்டு காட்டப்பட இல்லை. சரியா? ஓகே. இப்ப வந்து நாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு நாங்க பார்க்க போறோம். என்னன்னு சொன்னால், ஒரு கருத்தரித்த பெண்ணுடைய மாதவிடாய், அதாவது பிரெக்னென்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய மாதவிடாய். இப்ப அநேகமான பெண்களுக்கு வந்து என்ன செய்யும்னு சொன்னா, கருத்தரித்து விட்டா அவங்களுடைய மாதவிடாய் நின்று விடும். அத வந்து இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா, பெண்களின் மாதவிடாய் நின்று விட்டால் அவர்கள் கருத்தரித்துள்ளனர் என அறிந்து கொள்ள முடியும். சரி, நான் அவங்க எல்லா டைம் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கிறேன். சரியா? இப்ப ஒரு பெண் வந்து பிரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மென்சஸ் வருமா வராதா? நீங்க அறிஞ்சு வச்சதை வச்சு சொல்லுங்க. இப்ப ஜூம்ல இருக்கிறாக்கள் வந்து chat பாக்ஸ்லயும் யூடியூப்ல பாக்குறாக்கள் வந்து கமெண்ட்லயும் சொல்லுங்க பாப்போம். ஒரு பெண் வந்து பிரெக்னென்ட் ஆக இருந்தால் அவங்களுக்கு மென்சஸ் வருமா வராதா? ஓகே. பதில் சொன்னாக்கள் எல்லாருக்குமே வந்து ஜிசாக்கல்லாஹ் ஹைரன். நிறைய பேர் வந்து வராது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து மோஸ்ட்லி வராது, சம்டைம் வரலாம் அப்படின்னு சொல்லியும், ஒரு சிலருக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறீங்க. சரி, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஆம், ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். சரியா? என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள், சரியா, என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள், அவங்க வந்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிச்சு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1 மந்த் தான் நாட்டுல இருந்தாங்க. அப்ப 1 மந்த்துக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, அப்ரோட் போயிட்டாங்க, ஃபாரினுக்கு போயிட்டாங்க. அப்ப போன பிறகு இந்த பெண் என்ன, அந்த ஃப்ரெண்ட் வந்து என்ன செய்யறா, அவங்களோட தாயோட தான் இருக்கிறா, அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுல வந்து இருக்கிறா. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவக்கு கடுமையான வவுத்துல வலி வருது. அப்ப இவக்கு வந்து ஆல்ரெடி அல்சர் இருக்குது. அப்ப அல்சர் ஈக்கிறதால, அல்சரால தான் வவுத்துல வலி வருதாய்க்கும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்யல, இதை வந்து கன்சிடர் பண்ணல. அப்ப ஒரு
கொஞ்ச நாளை அப்புறம் என்ன செய்யுதுன்னா லைட்டா வவுரும் பெருசாகுது. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணி பாக்குற டைமுக்கு அவர் சொல்றாங்க, நீங்க வந்து 5 மாதங்கள் பிரெக்னென்ட் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஆனா இந்த டைம்ல இவ பிரெக்னென்டா இருக்கிறன்னு இவ கொஞ்சம் கூட கெஸ் பண்ணல. என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, அவ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் எப்படி அவக்கு ஒவ்வொரு மாசமும் வந்து மென்சஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இவக்கு இந்த புள்ள வவுத்துல இருந்து 5 மாசம், அந்த 5 மாசம் வரைக்கும் அவக்கு வந்து மென்சஸ் வந்து சீரான ஒரு வேயில வந்துட்டே இருந்துச்சு. அதால அவன் நினைக்கல புள்ள வவுத்துல ஈக்குது அப்படின்னு சொல்றவ வந்து நினைக்கல. சோ இதுல இருந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதிகமான பெண்களுக்கு என்ன செய்யும், அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து மென்சஸ் நின்றுடும். ஆனால் ஒரு சில பெண்களுக்கு வந்து அவங்க பிரெக்னென்ட் ஆகினாலும் அவங்களுக்கு வந்து மென்சஸ் வரும். சரியா? சோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆரோக்கியம் இல்லாத நிலைமைன்னு சொல்லி நம்ம நினைக்க தேவையில்ல. இது வந்து சாதாரணம் தான். சரி, எதை பத்தி நம்ம நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சோ அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு சொன்னது என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னா, இப்படியும் மென்சஸ் வரும் அப்படின்றத நீங்க அறிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி. சரி, இப்ப வந்து நம்ம இந்த கருத்தரித்த பெண்ணுடைய மாதவிடாய் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஒரு கருவுற்ற பெண் பிரசவத்திற்கு சற்று 2-3 நாட்களுக்கு முன்னர் பிரசவ வேதனையுடன் இரத்தம் வெளிவருவதை கண்டால் அது நிஃபாஸ் என்றே கருத வேண்டும். அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு பெண் வந்து பிரெக்னென்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இப்ப டெலிவரி ஆக போகுது. சரியா? டெலிவரி ஆக போகுது, இல்லாட்டி ஒரு 2-3 நாளைக்கு இது டெலிவரி ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்ப அந்த டைம்ல அவக்கு வந்து பிரசவ வேதனையோட, சரியா, பிரசவ வேதனையோட டெலிவரி பெயினோட சேர்ந்து அவக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து நிஃபாஸ். சரியா? பிரசவ வேதனையோட வந்தாதான் நிஃபாஸ். சரியா? அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிஃபாஸ் பத்தின விளக்கங்கள் வந்து நம்ம இன்ஷால்லா தொடர்ந்து அப்படியே படிப்போம்னு சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒருவேளை அந்த பெண்ணுக்கு இப்படி ஒருவேளை அவள் பிரசவத்திற்கு சில நாட்களுக்கு முன்னுக்கோ அப்படி இல்ல அந்த பிரசவத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதலோ வந்து எந்த விதமான பிரசவ வேதனையும் இல்லாம சும்மா நோமலா அவக்கு ரத்தம் வருது, எந்த விதமான வலியும் இல்லாம ரத்தம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அது நிஃபாஸ் இல்ல, அது வந்து மாதவிடாய். சரியா? இதுதான் வந்து பெரும்பாலான இமாம்கள்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இந்த ஒரு கருத்தாக வந்து இருக்குது. சரி, அதாவது நல்லா விளங்கிக்கோங்க என்னன்னு சொன்னா, அந்த பெயினோட, சரியா, பிரசவத்துக்குரிய பெயினோட வருமாக ஈந்தன்னு சொல்லி சொன்னா தான் அது வந்து நிஃபாஸ். சரியா? எந்த விதமான ஒரு பிரசவ வேதனையும் இல்லாம வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து என்ன, நிஃபாஸ் இல்ல, மாதவிடாய். சரியா? இது வந்து உங்களுக்கு கிளியரா? இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் கிளியரா? செட் பாக்ஸ்ல இதுல வந்து சொல்லுங்க. நம்ம அடுத்த சாப்டருக்கு போகலாம். ஸ்கிரீன்ல வந்து யாரும் கீரவானம். ஓகே, கிளியர், அல்ஹம்துலில்லா. சரி, இப்ப நாங்க வந்து அடுத்த ஒரு மெயினான இன்னொரு விஷயத்துக்கு வந்து போக போறோம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மாதவிடாயினுடைய வகைகள். சரியா? மாதவிடாயினுடைய வகைகள் பத்தி நாம பார்க்க போறோம். அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு சில டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. எப்படின்னு பார்ப்போம். முதலாவது என்னன்னு சொல்லி சொன்னா, கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ வந்து வர்றது. சரியா? இப்ப இந்த கூடுதல் அல்லது குறைதல் அப்படின்னு சொன்னா உதாரணமா நாங்க பார்க்கலாம். ஒரு பெண்ணுக்கு 6 நாட்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாதவிடாயுடைய கால எல்லை 7வது நாள் வரை நீடிக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா 7 நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய அந்த மாதவிடாயுடைய கால எல்லை 6வது நாளோட முடிவடையுது. அப்போ ஒன்று கூடுதலான நாள் வருது அல்லது குறைவான நாள் வருது. இப்படி வந்தாலும் இதுவும் மாதவிடாய் தான். சரியா? இதுவும் மென்சஸ் தான். இப்ப கூட வருது குறைய வருதுன்னு சொல்லி நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரியா? ஓகே. அடுத்தது நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்னன்னு சொன்னா, நம்ம இஸ்திஹாதாவுடைய நிலைமை வந்து படிப்போம். சோ நான் இப்ப உங்களுக்கு வந்து மாதவிடாயின் வகைகளை பத்தி தான் சொல்றேன். நீங்க இதை மட்டும் வச்சுட்டு வந்து நம்மளுக்கு இது சம்பந்தமான தெளிவுகள் எல்லாமே கிடைச்சிட்டுன்னு சொல்லி நாங்க முடிவெடுக்க கூடாது. சோ நம்ம தொடர்ந்து வரக்கூடிய 3 நாளும் இருக்கக்கூடிய பாடநெறிகள்ல கட்டாயம் ஜாயின் ஆகுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இது சம்பந்தமான முழுமையான தெளிவுகள் வந்து கிடைக்கும். ஓகே. ஓகே, இப்ப முதலாவது பார்த்துட்டோம், கூடுதலாக அல்லது குறைவாக வரக்கூடிய மாதவிடாய்ன்னு சொல்லி. அப்ப அதுவும் மாதவிடாய்க்குள்ளதான் வரும். அதே மாதிரி 2வது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், குறித்த காலத்திற்கு முன்னுக்கு வாரது, அப்படி இல்லைன்னு சொன்னா லேட் ஆகி வாரது. இப்ப சில ஆட்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், ஒரு மாசம் எப்படி மென்சஸ் வரும், ஃபர்ஸ்ட் மாசம் ஸ்டார்ட்ல வந்து வரும். அடுத்த மாசம் என்ன செய்யும், மாசம் ஒரு இடையில வரும், இல்லாட்டி வந்து மாச கடைசியில வந்து வரும். சோ இது எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. சரியா? அப்படி வந்துன்னு சொல்லி சொன்னாலும், ஆரம்பத்துல வருது இல்லாட்டி இடையில வருது இல்லாட்டி முடிவுல வருது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இது வந்து அவளுடைய மாதவிடாயாகத்தான்
கருதப்படும். சரியா? இப்ப இதுல வந்து ஆஹ் இதுல நம்ம என்ன செய்ய தேவையில்ல, நமக்கு வந்து போன மாசம் அப்படி வருது, இந்த மாசம் இப்படி வருது அப்படின்னு சொல்லி எங்கட மனசை போட்டு நம்ம அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அந்த மாதவிடாய் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த விதமான ஒரு வெளி காரணங்களும் இல்லாம எங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா அதை நாங்க மாதவிடாய்ன்னு சொல்லித்தான் கருத்துல கொள்ள வேண்டும். சரியா? அதே மாதிரி மூணாவது விஷயத்த பார்த்தோம்னா, இது வந்து மிக முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். சரியா? சோ சாடையான மஞ்சள், அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு சாடையான மஞ்சள் நிறத்துல கொஞ்சம் மஞ்சள் நிறமுடைய சீல் போன்ற மாதிரி வரும். சரியா? இதுக்கு வந்து நம்ம குத்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குத்ரா எனும் சாடையான மஞ்சள் கருப்பு நிறங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு நிறத்தை அப்படி வந்து சொல்லுவோம். சோ இப்படியான ஒரு டைம்ல இப்படி நமக்கு வருதுன்னு சொல்லி சொன்னா, இது எப்ப வரணும்? ஒன்று வந்து நம்ம மென்சஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல. சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம மென்சஸ்ல இருந்து குளிக்க போறோம், சுத்தமாக போறோம் அப்படின்றதுக்கு முதல் வருமாக இருந்துன்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு என்ன ஹைலுடைய நிலைமையில தான் வரும். சரியா? நான் இதை எப்படி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரியா? அது வந்து ஹைலுடைய சந்தர்ப்பத்து ஹைலன்னு சொல்லித்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லாம நம்ம வந்து இதுல சுத்தமாகிட்டோம், ஃபுல்லாவே வந்து இந்த கடுமையான குளிப்பை குளிச்சு நம்ம சுத்தமாகிட்டோம்னு சொல்லி சொன்னால், அதுக்கு பிறகு இப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னது மெயினா வந்து நம்ம இந்த கலர்ல கண்டோம்னு சொன்னா அது வந்து ஹைலா தான் கருதப்படும். அதாவது உங்களுக்கு இப்ப உதாரணமா சொல்றேன்னு சொல்லி சொன்னால், ஆரம்பத்துல நம்மளுக்கு ஹை வரக்கூடிய ஸ்டார்ட் டைம்ல வந்து என்ன செய்யும், நோமலான ஒரு அந்த மஞ்சள் சீல் போன்ற ஒரு மஞ்சள் நிலத்துல ஒரு சிலருக்கு வந்து வரும். அப்ப இது இன்னும் நம்மளுக்கு ரத்தமாக வரலையே, ரத்தமா வந்தா தானே மென்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தேவையில்ல. அப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாலும் அது எங்களுக்கு மென்சஸ் தான். அதே மாதிரி இப்ப மென்சஸ் முடியற கிட்டவா, சரி, எங்களோட பீரியட் முடிய கிட்டவா என்ன செய்யும்னு சொன்னா, ஒரு சிலருக்கு அந்த அந்த லைட்டான ஒரு கருப்பு கலர்ல மாறி அப்படி உங்களுக்கு அதை மிச்சம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியான ஒரு நிறத்துல வந்து வரும். அப்ப இது ரத்தம் இல்ல, ரத்தம் மாதிரி இல்ல தானே, சிவப்பு கலர்ல இல்ல தானே, அப்ப இது மென்சஸ் இல்லே ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்க கூடாது. அதுவும் வந்து மென்சஸ் தான். சரியா? அப்ப இந்த குத்ரா மூணாவது வந்து குத்ராஹுடைய நிலைமை, இது வந்து உங்களுக்கு விளங்கிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி நாலாவது நாலாவது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு தொடரின்மை, ஒரு ஒழுங்கான ஒரு சர்க்கிள்ல வராத மென்சஸை வந்து சொல்லுவோம். சோ இது எப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு நாளைக்கு ரத்தம் வரும், அடுத்த நாளைக்கு வந்து நின்றுடும். அப்ப இன்னொரு நாளைக்கு வரும், அடுத்த நாளைக்கு நின்றுடும். அப்ப இது வந்து இப்ப இன்றைக்கு 1ஆம் தேதி வருதுன்னா 2ஆம் தேதி வராம 3ஆம் தேதி வருது. அப்ப இது வந்து நம்ம மென்சஸ் உடைய அந்த சர்க்கிளுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னால் இதுவும் எங்களுக்கு மாதவிடாயாகத்தான் கருதப்படும். சரியா? அதே மாதிரி இப்ப அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இரத்தத்திலான ஒரு வறண்ட தன்மை. சரியா? அதே இப்ப எப்படி நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னொரு விஷயம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். தொடரின்மை அல்லது ஒழுங்கின்மை என்ற டைமுக்கு வந்து அது ரெண்டு மாதிரி வரும். சரியா? ரெண்டு மாதிரி வரும். எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப சில டைமுக்கு சில ஆட்களுக்கு எப்பயாவது இருந்துட்டு தான் இப்படி வந்து வரும். இப்ப ஒரு வருஷத்துல எங்களுக்கு 12 மாசத்துக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கு மென்சஸ் வருதுன்னு சொல்லி சொன்னால், செலாக்களுக்கு என்ன செய்யும், ஏதாவது ஒரு மாசம் 2 மாசம் அப்படி எப்பயாவது இருந்துட்டு இந்த மாதிரி வரும். ஒரு தொடர் இல்லாம, ஒழுங்கு இல்லாம, ஃபர்ஸ்ட் நாள் வார, 2வது நாள் வராம, 3வது நாள் வார, 2 நாள் வார, 3 நாள் வார, அப்படி வந்து ஒழுங்கு இல்லாம வரும். அப்ப இது எப்பயாவது இருந்துச்சு, எப்பயாவது இருந்துட்டு தான் இப்படி வருதுன்னு சொல்லி சொன்னால் இது வந்து மென்சஸ் தான். சரியா? அப்படி இல்லாம இது வந்து எங்களுக்கு எப்பயுமே இப்படித்தான் வருது, 12 மாசத்துக்கும் மென்சஸ் வந்து இப்படித்தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து இஸ்திஹாதாவுடைய நிலைமையில வரும். சரியா? இன்ஷா அல்லாஹ் நம்ம இஸ்திஹாதாவையும் தொடரா வந்து படிப்போம். சரியா? சோ இது உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்பயாவது இருந்துச்சு வருதுன்னு சொல்லி சொன்னா அது பிரச்சனை இல்லை, அது வந்து மென்சஸுக்குள்ளதான் வரும். அப்படியே எப்பயுமே இப்படித்தான் வருதுன்னு சொல்லி சொன்ன, அந்த தொடர் இல்லாம ஒரு ஒழுங்கு இல்லாம வருதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து இஸ்திஹாதாவுடைய சட்டத்துக்குள்ள வரும். அப்ப இஸ்திஹாதாவுக்கு நாங்க என்னென்ன சட்டங்கள் கொண்டு வரோமோ அது எல்லாமே இந்த சட்டத்துக்குள்ள, இந்த தொடரின்மை அல்லது ஒழுங்கின்மைன்றதுக்குள்ள வரும். சரியா? அதே மாதிரி அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இரத்தத்துல வந்து ஒரு வறண்ட தன்மை இருக்கும். சரியா? அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப ஒரு பெண் வந்து ஈரமான ஏதாவது அவளுடைய பெண்ணுறுப்புல இருந்து வெளியேற கண்டுட்டாள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது எப்ப காணணும், அவ மாதவிடாய் நிகழும் போதும். சரியா? அல்லாட்டி மாதவிடாயில இருந்து அவள் சுத்தமாகறதுக்கு முன்னுக்கு அந்த டைமுக்குள்ள அப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து மாதவிடாய் தான். சரியா? அப்படி இல்லாம அவள் சுத்தமாகி குளிச்சு முடிஞ்ச பிறகு இது நிகழுமாக இருந்தன்னு சொல்லி சொன்னா அது வந்து மாதவிடாய் இல்ல. சரியா? இப்ப ஆஹ்
ஈஸியா சொல்லணும்னு சொன்னா நான் கிட்டத்தட்ட இந்த சாடையான மஞ்சள் அதுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி தான், குத்ராஹுடைய நிலைமைக்கு விளங்கப்படுத்தின மாதிரி தான் வந்து வரும். சரியா? சோ இது வந்து மாதவிடாயுடைய டைமுக்கு வருது, நம்ம குளிக்கிறதுக்கு முதல் வருதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்ம மென்சஸ் ஆகும். குளிச்சு முடிஞ்சு எல்லாம் கிளீன் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் லைட்டா பிடிக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து எங்களுக்கு மாதவிடாய் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க இதை வந்து கணக்குல எடுக்க முடியும். சரியா? ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா? ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? நம்ம அடுத்த சாப்டருக்கு போகலாமா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் கிளியர். சரி, ஓகே. அடுத்தது இப்ப நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். இது வந்து மிக முக்கியமான விஷயம், அனைத்து பெண்களும் வந்து கட்டாயம் அறிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதவிடாய் இரத்தத்திட நிறங்களும் அதனுடைய அறிகுறிகளும். சரியா? இப்ப நாம பார்ப்போம், மெயினா ஒரு 8 கலர்ல வந்து எங்களுக்கு என்ன செய்யும், இந்த மாதவிடாயினுடைய இரத்தம் வந்து வெளிவரும். சோ என்ன கலருக்கு வந்தா அதுக்கு என்ன விஷயம், என்ன கலர்ல வந்தா அது வந்து அசாதாரணமானது அப்படின்றத வந்து நாம பார்ப்போம். முதலாவது வந்து சிவப்பு நிறம். சரியா? இந்த சிவப்பு நிறத்துல வரக்கூடிய மாதவிடாயை பொறுத்த வரைக்கும் இது வந்து சாதாரணமான ஒரு இரத்த போக்குதான். சரியா? இது பொதுவா வந்து எல்லாருக்குமே இப்படி வந்து வரக்கூடியது. இது வந்து ஒரு உடம்புக்கும் ஆரோக்கியமானது தான். இப்படி வரக்கூடிய டைம்ல நாங்க எந்த விதமான சஞ்சலங்களும் பட வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கருஞ்சிவப்பு, அது வந்து டார்க் ரெட் கலர்ல வரும். சரியா? இப்ப நாங்க இதுல வந்து உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் விளங்கணும்ன்றதுக்காக வேண்டிதான் அதே கலருக்கு அந்த வேர்டிங் சேம் வந்து போட்டு காட்டிக்கிறோம். சோ நீங்க இந்த கலரை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் கருஞ்சிவப்பு கலர். சரியா? டார்க் ரெட் கலர்ல இப்ப வருதுன்னு சொல்லி சொன்னால் இது வந்து மிச்ச நாளா எங்களுக்கு வந்து மென்சஸ் வராம இருந்துட்டு அதுக்கு பிறகு வருது அப்படின்ற அர்த்தம். அதாவது இது வந்து இந்த உதிரப்போக்கானது நீண்ட நாட்களுக்கு பிறகு நமக்கு மென்சஸ் வராம இருந்துட்டு நம்மளுக்கு வருது. இப்ப உதாரணம் ஒரு 4-5 மாசத்துக்கு பிறகு நம்மளுக்கு மென்சஸ் வருதுன்னா கொஞ்சம் டார்க் ரெட்ல வந்து வரும். சரியா? சோ இதுவும் வந்து ஒரு பிரச்சனை உண்டு இல்ல. இப்ப இந்த கலர்ல இப்ப வந்துட்டு தானே மென்சஸ், அதால பிரச்சனை இல்ல. அதே மாதிரி இப்ப தொடரா வந்து மென்சஸ் வராம இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம கட்டாயம் வந்து என்ன செய்யணும், மருத்துவரை வந்து அணுகணும். அது வந்து இப்ப ஒரு புள்ள வந்து ஏஜ் அட்டன் பண்ணி அந்த ஒரு வருடத்துக்குள்ள அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. சரியா? ஒரு வருஷத்துக்குள்ள சில டைம் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா அது முன்னுக்கு பின்னுக்கு ஆகலாம், வராம இருக்கலாம், வரும். அப்ப அதுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வருடத்தை தாண்டியும் அந்த பெண் பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு வந்து மென்சஸ் வராம இருக்குது, அப்படி அந்த பிரச்சனைகள் அதுல ஒரு ஒழுங்கில்லாம இருக்குதுன்னா கட்டாயம் நாங்க வந்து என்ன செய்யணும், மருத்துவரை வந்து நாடணும். சரியா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பழுப்பு நிறம். பழுப்பு நிறம் பிரவுன் கலர். சரி, என்ன பிரவுன் கலர்ல வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் கரு உண்டாவதற்கான ஒரு அறிகுறி, அதாவது நாங்க பிரெக்னென்ட் ஆக போறோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த பிரவுன் கலர்ல வரக்கூடிய இந்த இரத்தம். சரியா? அடுத்தது இளஞ்சிவப்பு நிறம். இளஞ்சிவப்புக்குள்ள இந்த பிங்க் கலர்ல. சரியா? பிங்க் கலர்ல வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து உடல் எடை குறைவதற்கான ஒரு அறிகுறி. சரியா? இது வந்து உண்மையிலேயே ஆரோக்கியம் இல்லாதது. ஏன்னு சொன்னா இப்ப நீங்க நினைக்கலாம் உடல் எடை குறையுதுன்னு சொல்லி சொன்னா நல்லம் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. மெயினா என்னன்னு சொன்னா நாங்க எந்த விதமான ஒரு டயட்டையும் வந்து நாங்க செய்யாம, எந்த விதமான உடல் குறையறதுக்கு எந்த விதமான ஒரு முயற்சிகளும் செய்யாம திடீரென்று நாங்க என்ன செய்யறோம், உடல் எடை குறைந்து கொண்டு போறோமாக இருந்தேன்னு சொன்னா அது வந்து கட்டாயம் நாங்க ஹாஸ்பிட்டல்ல காட்ட வேண்டிய ஒரு விஷயம், மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு விஷயம். சோ அந்த டைம்ல வந்து எங்களுக்கு பிங்க் கலர்ல அந்த பிளட் வெளியாகிச்சுன்னு சொன்னாலும் இது வந்து ஆரோக்கியமானது இல்ல. இதை வந்து கட்டாயம் நாங்க வந்து டாக்டர்கிட்ட காட்ட வேணும். சரி, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கருப்பு நிறத்திலான ரத்தம், பிளாக் கலர்ல எங்களுக்கு வந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து அரிப்புகள், இந்த என்ன சொல்ற ரேஷ் வர்றதுக்கான ஒரு அறிகுறி. அப்ப எங்களுக்கு ரேஷ் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் கருப்பு நிறத்துல வரக்கூடிய இந்த இரத்தம். சோ இப்படி வந்துச்சுன்னு சொன்னாலும் இதுவும் வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்ல. கட்டாயம் வந்து நாங்க டாக்டர் கிட்ட போகணும். சரியா? அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா செம்மஞ்சள் நிறத்துல ஆரஞ்சு கலர்ல இப்ப எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஏதாவது தொற்று நோய்கள் ஏற்பட போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி. சரியா? ஆரஞ்சு கலர்ல வாரது ஏதாவது இப்ப தொற்று நோய்கள் வரப்போகுதுன்னு சொல்றது. சோ இதுவும் வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்ல. இந்த டைம்லயும் வந்து நாங்க என்ன செய்யணும், டாக்டரை வந்து அணுகிறது கட்டாயம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெள்ளை நிறத்துல வரக்கூடியது.
சோ இந்த வெள்ளை நிறத்துல வரக்கூடிய இரத்தத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து எங்கட உடல்ல அலர்ஜிக்கு ஏதாவது ஒவ்வாமைகள் ஏற்பட்டு அந்த ஒவ்வாமைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இரத்த சோகை ஏற்பட போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான். சோ இந்த டைமும் நாங்க என்ன செய்யணும்னா இதுவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இல்ல. சோ இந்த டைமும் கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், டாக்டரை வந்து நாங்க கன்சல்ட் பண்ணணும். அதே மாதிரி 8வது வந்து சாம்பல் நிறம். சாம்பல் நிறம்னு சொல்லக்க வந்து கிரே கலர். இந்த கிரே கலர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு தொற்று நோய் ஏற்பட்டு கருச்சிதைவும் ஏற்பட போகுது அப்படின்றதுக்கான காரணம். சரியா, இதுவும் வந்து ஆரோக்கியமே இல்லை. அதாவது எங்களுக்கு வந்து தொற்று நோய் ஏற்பட்டு எங்களோட கரு வந்து சிதைய போகுதுன்றதுக்கான ஒரு முன்னறிவித்தல் மாதிரி தான் வரக்கூடிய இரத்தம் இந்த சாம்பல் கலர்ல வரக்கூடியதா இருக்கும். சோ இந்த இதுவும் வந்து ஆரோக்கியமானது இல்ல. கட்டாயம் இப்படியான விஷயங்கள் இருக்கிற டைமுக்கு நம்ம டாக்டரை வந்து அணுக வேண்டும். சோ நல்லா இதை வந்து நினைவு வச்சுக்கோங்க. 8 வகையான கலர்ல வரும். என்னென்ன வகையில வந்துச்சுன்னா எது ஆரோக்கியம் எது ஆரோக்கியம் இல்ல அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கிறேன். சோ இது வந்து கட்டாயம் நீங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது. சரியா, ஓகே. ஃபைனலி இப்ப நாங்க எப்ப மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா, இப்ப நான் என்ன சொல்றது, மென்சஸ் உடைய கலரையும் சொல்லிட்டேன், என்ன காரணத்துக்காக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இப்படி எல்லாம் இருக்கிற டைமுக்கு இப்ப இது வந்து நம்ம டாக்டர்கிட்ட தான் போகணும் அப்படியான ஒரு சிச்சுவேஷன் எப்பன்னு சொன்னால் முதலாவது எங்கட இரத்தத்துல எங்கட மென்சஸ் ரத்தத்துல வந்து மாறுபட்ட கடுமையான ஒரு துர்நாற்றம் இருந்துச்சுன்னு சொன்னா இயற்கையிலேயே மென்சஸுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசம் ஒரு இது ஒன்று இருக்கும். சரியா, அது வந்து எல்லா பெண்களுக்கும் நார்மலா வந்து தெரிஞ்சது. அதை தவிர்த்து கடுமையான ஒரு துர்நாற்றம் அப்படி லைக் ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டாயம் நாங்க வந்து மருத்துவரை அணுக வேண்டும். அதே மாதிரி வந்து அதிக இரத்த ஓட்டம்னு சொல்ற டைமுக்கு வந்து கூடுதலா மென்சஸ் போகும். அதாவது ஒரு ஒரு மணித்தியாலத்துக்குள்ள நாங்க ஒரு பேட் 2 பேட் அப்படி ஒரு பேட் மாத்திரண்டா கூட அது வந்து கூடுதலான இரத்த ஓட்டம் தான். சரியா, அப்ப அப்படியான டைம்ல நம்ம கட்டாயம் மருத்துவர் அணுகணும். அதே மாதிரி வந்து காய்ச்சல் அதே மாதிரி வேற அசாதாரணமான அறிகுறிகள்ல ஏதாவது நிறம் மாறி வந்துச்சுன்னு சொன்னா அந்த டைமுக்கு வந்து நம்ம கட்டாயம் மருத்துவர் அணுகணும். அதே மாதிரி சாம்பல் அல்லது செம்மஞ்சள் நிறத்திலான இரத்தம் நாங்க பார்த்தோம் தானே, சாம்பல் அல்லது செம்மஞ்சள் நிறத்திலான இரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து தொற்று நோய்க்கு உரியது. சோ அப்படி அது தொடர்ச்சியாக வருமாக இருந்தேன்னு சொன்னால் கட்டாயம் நாங்க மருத்துவரை அணுக வேண்டும். சரியா, சோ இந்த விஷயம் எல்லாருக்கும் கிளியரா இன்றைக்கு நாம மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிருக்கிறோம். சோ இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் கிளியராக இருக்குதா? சொல்லுங்க பாப்போம். ஓகே, அல்ஹம்துலில்லா கிளியரா இருக்குது. நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்றத வந்து நீங்க கட்டாயம் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அது எனக்கு இன்னும் உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்களை சொல்லித்தரதுக்கு ஒரு உந்துதலா வந்து இருக்கும். அதே மாதிரி நான் இன்றைக்கு வந்து என்னென்ன படிச்சோம் அப்படின்றத ஒரு ஹுலாசா வந்து சொல்றேன்னு பாருங்க. என்னன்னு சொன்னா முதலாவது பெண்களுடைய சுத்தம் சம்பந்தமா வந்து பார்த்தோம். அதுல மாதவிடாய்ன்னு சொன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணுடைய மாதவிடாயும் ஆரம்பமும் முடிவும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். மாதவிடாய் வந்து நீடிக்கக்கூடிய கால எல்லைகளை வந்து பார்த்தோம். அதே மாதிரி வந்து ஒரு கருத்தரித்த பிரெக்னன்ட் ஆன ஒரு பெண்ணுடைய மாதவிடாயை பார்த்தோம். அதே மாதிரி வந்து மாதவிடாயுடைய வகைகளை பார்த்தோம். அதே மாதிரி மாதவிடாய் இரத்தத்தினுடைய இரத்தமும் அந்த இரத்தத்தின் நிறங்களும் அதனுடைய அறிகுறிகளும் பார்த்தோம். அதே மாதிரி எப்ப வந்து நாங்க டாக்டரை அணுக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்திருந்தோம். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கணும், உங்களோட வாழ்க்கையில இது மிச்சம் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன்னு ஆசைப்படுறேன். சோ இவ்வளவு நேரம் உங்களுடைய இந்த நேரங்களை வந்து ஒதுக்கி ஸ்லாத்ல அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து சொல்லி தந்திருக்கிறான், அதை வந்து நாங்க மார்க்கத்தை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஜெசாக்குமுல்லா ஹைரா. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இன்ஸ்டிடியூட் நிறுவனத்துக்கும் மஹ்தனல் ஜெசாக்குமுல்லா ஹைரா. தொடர்ந்து எங்கட மேனேஜர் வந்து பேசுவாங்க. சரியா, அல்ஹம்துலில்லா இந்த பாடநெறியை நடத்தி தந்த எங்களுடைய நிறுவனத்துல ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆகிய மௌலவியா அல்லாலிமா சல்மா ஹைதர் எல்எல்பி ஹோம்ஸ் அவங்களுக்கு எங்களோட நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்றோம். ஜிசாக்கல்லாஹ் ஹைரா. அதே மாதிரி மாணவிகளும் பொறுமையா இருந்து இந்த பாடநெறியை வந்து கலந்து கொண்டிருந்தீங்க. பாடநெறி சம்பந்தமான உங்களோட ஃபீட்பேக்ஸ்களை வந்து எங்களுக்கு கட்டாயம் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு எப்படியான விஷயங்களை இனி வரும் காலைல சொல்லி தரலாம் என்ற விஷயங்களை அறிஞ்சு கொள்ள இயலுமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ஸ்கிரீன்ல பாருங்க தெரியக்கூடிய நம்பரை வந்து நீங்க
நீங்க கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பாடநெறி எப்படி இருந்துச்சு, எவ்வாறு பயனுள்ளதா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி கொண்டு போகலாம் என்ற விஷயங்களும் நீங்க எங்களுக்கு சொல்லலாம். வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நீங்க யூடியூப்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்லயும் நீங்க வந்து சொல்லலாம். எனவே பெண்கள் சுத்தம் சம்பந்தமான முதல் நாளுக்குரிய பாடநெறியை வந்து நாங்க முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். நீங்க ஜாயின் ஆகிறது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. என்று சொன்னா உங்களால ஒருவர் நன்மை அடைஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க செய்யற காலம் எல்லாம் வந்து உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதே மாதிரி நாளைக்கும் இதே டைம்ல, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு டிசம்பர் 22ஆம் தேதியும் 7:30க்கு நடக்க இருக்குது. எல்லாரும் ஜாயின் ஆகுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.